பாரதி சார். ஓ சாமியோ, நம்ம ஜம்பலவாலிங்கோ வசந்த ஜாதிங்கோ, நம்ம கக்கா சுடுது குருவி சுடுது ரோட்டு மேல சாப்பிடுது சாமியோ. சாரி பாரதி சார், உங்க டிராமா விஷயத்தையே நான் மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, அடுத்த டிராமா போடுறப்ப சொல்றேன் வாங்க. ஜீப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். ஆமாம்மா, ஐயா வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வண்டியில் என்னனையும் எனக்கு என்னடா ஆயிடுச்சுமா. சரி, கீர்த்தி எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? நீங்க ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் நல்லா படிக்கிறாம்மா. அப்படியா? நான் அப்போ மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிம்மா. என்ன ரவி, உடம்பு சரியில்லையா? ஏய், என்ன இவ்ளோ ஸ்மோக் பண்ணிருக்க? என்னாச்சு? ஏன்பா, ஸ்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு பிடிச்ச கிர்னி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூஸ் போட போறேன். அதை குடிக்கிறதுக்காவது வாய் திறக்கிறியான்னு பார்க்கலாம். அத எடுக்காத. இல்ல என்னன்னு பார்க்கலாம் சொல்றல. எங்க வெளியே போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன். எந்த கடைக்கு? ஏன், 2-3 கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணாச்சி கடைக்கு போனியா? ஆமா. இதுல உட்கார். உட்காருன்னு சொல்றேன்ல. அண்ணாச்சி கடைக்கு போனேல, ஃபோன் பண்ணு. சொல்லு, எங்க போயிட்டு வர? இல்ல, நான் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். சொன்னா நீ திட்டவே. ரேணு, நிஜம் சொல்லு. நிஜமா, காட் ப்ராமிஸா. நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. ரேணு, கொன்றுவேன். நான் இன்ஸ்பெக்டர், அதுவும் கிரைம் பிரான்ச்ல. நீ இப்ப நந்தனத்துல இருக்க காஃபி டேக்கு போயிட்டு வர. இல்ல, அம்மா வீட்டுக்கு தான். என்ன அம்மா வீட்டுக்கு? ரெண்டு மாசமா நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். வழக்கத்தை விட உன் முகத்தில் அதிகப்படியான சந்தோஷம் தெரிஞ்சுது. மொபைல் எடுத்துகிட்டு போய் செல்ஃபில் பூட்டி வச்சுக்கிட்ட. கொஞ்ச நாளாக நம்ம குழந்தைல நான் அப்பப்போ நீ வருத்தப்படுறது சுத்தமாக நின்று போச்சு. போலீஸ்காரனுக்கு பலமே எல்லாத்தையும் சந்தேகமாக பார்க்கறதான். எனக்கு அது உன்கிட்டையும் வர ஆரம்பிச்சுது. என்னோட கொலீக் இன்ஸ்பெக்டர் மிஸ்கின்ட்ட சொல்லி உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன். காஃபி டேல நீ போய் பார்த்தவன் பேர் விக்னேஷ், வயசு 26, விப்ரோல ப்ரோக்ராம் அசிஸ்டண்டாக வேலை பார்க்குறான். மாதம் 45,000 சம்பளம். காந்தி நகர் 5வது தெருல தனியாக குடியிருக்கான். சொல்லு, இவனை எப்படி பழக்கம் உனக்கு?
ஏன் கல்யாணம் பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம இருக்க? இந்த போட்டோலாம் பாரு, அப்படியே நெஞ்சு அடைக்குது. இந்த 3 வருஷத்துல உன் மூஞ்சி இவ்வளவு அசிங்கமா இருந்து நான் பார்க்கவே இல்லை. இந்த போட்டோ 8 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. என்னோட யூனிஃபார்ம் போட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. இந்த போட்டோ 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இதுலயும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க. ரெண்டுமே நிஜம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கறையா விசாரிச்சது இந்த ஜூஸ் எல்லாம் போய் பச்சை போய். பா, நான் ஆக்டிங். ரவி ப்ளீஸ், அதை மட்டும் சந்தேகப்படாத. ஏண்டி இந்த 3 வருஷம் நல்லா தாண்டி போயிட்டு இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா. ஏண்டி இப்படி பண்ண? குழந்தை இல்லைன்றது கூட நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அது இயற்கை. அதுக்காக நீ அவன்கிட்ட போய் பழகினது. ரவி, தயவு செஞ்சு நான் அசிங்கமா பேசாத. ஏ, நீ பண்ணிட்டு இருக்கிறது அசிங்கம் தானே? உனக்கு சொன்னா புரியாது. என்னடி புரியாது? என்ன அண்ணன் தங்கச்சி ஏதாவது கதை சொல்ல போறியா? இல்ல, விட்டு உனக்கு புரியாது. ஏ, என்ன மட நினைச்சியா? சொன்னா புரியாதுன்ற. தயவு செஞ்சு என்ன சுற்று, நான் நிம்மதியா செத்து போறேன். எனக்கு இந்த குழப்பமே வேண்டாம். என்னடி குழப்பம்? என்ன குழப்பம்? அவன் கூட ஓடி போலான்னு பாக்குறியா? ரவி ப்ளீஸ், என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு சொன்னா புரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு விக்னேஷ் தெரியும். நாங்க 2 பேரும் வேலூர் காலேஜ்ல ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம். பக்கத்து வீடு தான். ரொம்ப சின்சியரா லவ் பண்ணோம். நாங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. வீட்டுல தெரிஞ்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. வீட்டுல அவசரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்னேஷுக்கோ வேலை கிடையாது. தைரியமா வீட்டை விட்டு வெளியில வரணும் சொல்ல மாட்டேன்ட்டான். டீப் லவ் தான். ஆனாலும் அவன் மேல இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அந்த சமயத்துலதான் நீ வந்த, என்னை பார்த்த, கல்யாணம் முடிஞ்சது. விக்னேஷ் என்னால முழுசா மறக்க முடியல. உன்கிட்டயும் என்னால மனசால நெருங்க முடியல. கொஞ்ச நாள் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்ப நீ காட்டின அஃபெக்ஷன், ரொம்ப சீக்கிரமா நான் பழைய லெவல்ல இருந்து வெளியில வந்துட்டேன். அப்புறமா நான் விக்னேஷை பார்க்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. உன்னோட டிரான்ஸ்ஃபர்னால பல ஊருக்கு மாறி நீ மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. உன்கிட்டயே நான் ஐக்கியமாயிட்டேன். நீயே என்னை எத்தனை தடவை திட்டிருக்க, என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காதானே. ஆனா அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட பொசிசிவ்னஸ், நேர்மை, கோவம், சிரிப்பு, என் மேல நீ வச்சிருக்கிற லவ் எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நடந்த என் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு நீ வரல. 3 வருஷம் கழிச்சு அந்த கல்யாணத்துல தான் நான் விக்னேஷை பார்த்தேன். ஆள் ரொம்ப ஒடிஞ்சு போய் தாடியெல்லாம் வச்சு பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவனா சொல்லல, பேச்சு வாக்குல அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சது. அந்த கல்யாணத்துல இருந்து கிளம்பும் போது அவன் தங்கச்சி அவனோட போன் நம்பர் என்கிட்ட கொடுத்தா. உங்க லவ்வுக்கு அப்புறம் அவன் கல்யாணமே வேண்டான்னு இருந்துட்டான். அதை பத்தி பேச்சு எடுத்தாலே சண்டை. நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னான். அதை கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. நான் தான் அவன் மேல நம்பிக்கை வைக்காம அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒதுக்கிக்கிட்டே இருந்தான். நான் அவனுக்காக பரிதாபப்பட ஆரம்பிச்சேன். அவனை மீட் பண்ணி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அவனை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன். அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்லுவான். பாட்டு, சினிமா, பிடிச்ச கலர், பூ, இதுல எல்லாத்துலயுமே என்னோட சாயலை நான் உணர முடிஞ்சது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நான் இன்னும் அவன் மனசுல எவ்வளவு இருக்கேன்னு தெரிஞ்சது. நாங்க மீட் பண்றப்ப எல்லாம் அவன் ரொம்ப கண்ணியமா நடந்துப்பான். நான் அவன் கூட இருக்கிறப்போ போன்ல பேசுறப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே, நான் சென்சிட்டிவ், அதனால இதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அவனுக்கு கல்யாணம் காரணம் நீ தான் நினைச்ச. அவன்கிட்ட பேசின, அவன் ஒத்துக்கல. விளையாட வேண்டியதானே? எதுக்கு 3 மாசம் அலைஞ்ச அவன் கூட? சொல்லு. இல்ல சொல்லுடி. சார், மிஸ்கின் சார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் சார். பாரதி, வெளியே வெயிட் பண்ணுங்க.
போட்டோஸ்லாம் பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. சின்ன ஹிட் தான். ஸ்பாட் அவுட். அடிச்ச வண்டி நான் ட்ரேசபிள். 304A ஃபேட்டலிட்டன் ரன்னு எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஸோ நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன மிஞ்சி போனா 2-3 மாசம் பழகிருப்பாங்க. தங்கச்சி சீக்கிரம் இதெல்லாம் மறந்துடும். நான் சொன்ன ஐடியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே மாதிரி பேசாத. எல்லாம் நாசமா போச்சு. சொல்லுடி, எதுக்கு 3 மாசம் சுத்தின அவன் கூட? சொல்லு. எனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருந்தது. ரவி, உன் கூட இருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் குழப்பமா இருக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ற? ரவி ப்ளீஸ், என்ன அசிங்கமா ரவி ப்ளீஸ், அவசரப்படாத ரவி. ரவி சொல்ல பெரிய தப்புண்ட. இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சார் சார் தப்புண்ட ரேணு, பெரிய தப்புண்ட. இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். 2 பேரும் இல்லாம நீ பைத்தியமா அலையணும்.